நாம தான் 25 2025 நாம தான் 25 2025 அப்படியா? அப்ப எனக்கு வராதுன்னு நினைக்கிறியா? வணக்கம் வணக்கம் 2025 நம்ம தான் அரட்டி விடுறோம் ஒண்ணும் பண்ண முடியாது. வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் டாப். இது உங்க நோரக்காட் சேனலு. ஃப்ரெண்ட்ஸ் டாப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கான டாபிக் என்ன? நான் கைத்துட்டேன்மா. ஆமா, எனக்கு என்ன டாபிக்னா வியர்ட் ஃபுட் காம்பினேஷன். அதாவது நாங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் இருக்கும். உண்மைதான், கண்டிப்பா. நம்ம நண்பர் எல்லாம் ஒருத்தர் இருக்காரு, தயிர் சாதத்துல பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட மாட்டாரு. தயிர் சாதத்துல அந்த மஞ்சள் கரு பாத்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்து உடச்சு போட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் இது தயிர் சாதத்துல இது பாத்திருக்கியா, மாதுளை எல்லாம் துளி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இருக்கும். ஒவ்வொரு ஊர்ல இருக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலுமே ஒவ்வொருத்தருக்கு வியர்ட் காம்பினேஷன் ஃபுட் இருக்கும். ஸோ அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச வியர்ட் காம்பினேஷன் ஃபுட்டு சொல்ல போறோம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். ஆமா, 2025 பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒஸ்டா ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா கரெக்டா 31ஆம் தேதி ஒரு 9:30 போல வந்து ஒரு ட்வீட் ஒண்ணு வந்துச்சு. என்ன ட்வீட்டு? மனசை உலுக்கி. யாருக்குமே இந்த நாட்டுல பொறுப்பு இல்ல, அரசாங்கம் என்ன செய்யுது, யாரும் விட்டு போட்டாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. என்ன போச்சுன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து ஒரு விஷயம் வெளியே வருது. கேட்டோடனே பாத்தீங்கன்னா நெஞ்சு உடஞ்சு போங்கடா இந்த மாதிரி தான் எங்களுக்கு நியூ இயர் ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுமே நம்ம தலை நடிச்ச விடாமுயற்சி அந்த படத்துடைய படம் வந்து போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா 12/7க்கு ட்ரெய்லர் வரும்னு சொன்னாங்க. ஆனா 9:05க்கு படமே வரலன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க மொத்தமா. சரி போகட்டும், எதுவும் கடந்து போகும் அப்படின்னு. எத்தனையோ வருஷமா அஜித் ஃபேன்ஸ் ஃபுல்லாவே எதுவும் கடந்து போகும் தான் வாழ்ந்துக்கிட்டு இதையும் வாழ்ந்துட்டு போயிடும். என்னதான் நீங்க இப்படி பேசலாலும் ரொம்ப பாவம்டா நீங்க. சரி என்னத்தான் பண்றது. சரி அப்படின்னு பார்த்தா ஒரு சைடு சோகமா இருந்தா ஒரு சைடு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 10 படம். ஆமா, 10 படம் வருது. உங்களுக்கு 10 படம் தமிழ் படம் வருது. நல்ல விஷயம். 10 படங்களும் போய் பாருங்க தியேட்டர்ல. சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சுமாரா போற படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும், எல்லா படமும் ஓடணும் அப்படின்னு சொல்லி இனி வர படங்களும் நல்லா ஓடணும்ன்றதையும் சொல்லி, அதே மாதிரி நாங்க இனி போடுற வீடியோவும் நல்லா ஓடணும்னு நாங்களும் ரெகுலரா வீடியோ பண்ணணும்ன்ற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். சத்தியம் பண்றதே மீறது தான் மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிறதே பண்ணாம இருக்கிறது தான். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து இருக்கு, நாங்க வீடியோ கீழே வந்து கொடுக்குறோம். அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோவர்ஸ்ன்றதே வந்து 9 எழுத்து இருக்கு, ஆனா எங்க 8 ஃபாலோவர்ஸ் தான் இருக்குங்க. அதனால கொஞ்சம் அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மறந்துங்க, பார்த்து வாசிக்கிறது கூட தப்பா வாசிப்போம். அதனால ஒரு சில பேர்த்துக்கு பைத்தியங்கள் அந்த விஷயங்கள்ல. அதுல நானும் ஒருத்தன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டீ லவர்ஸ். டீயோட என்ன காம்போ குடிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பொடி மிக்சர். பெரிய மிக்சர்லாம் எந்த மிக்சராலும் போடலாம். மிக்சர் போடலாம், நம்ம பொடி காமனா எதுனாலும் போடலாம். பொடி மிக்சர் கொஞ்சம் பெரிய அந்த 2 ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதை அப்படியே மேல தூவி விட்டீங்கன்னா சாதா டீ, மசாலா டீயா மாதிரி. அதோட குடிக்கும் போது உண்மையை சொல்றேன், வேற லெவல்ல இருக்கும். சத்தியமா டீ லவர்ஸ் அடுத்த தடவை போனீங்கன்னா, டீ கடையில போனீங்கன்னா சைட்ல பாத்தீங்கன்னா மிக்சர் வச்சிருப்பாரு, ஒரு பாக்கெட்ல மடிச்சு வச்சிருப்பாரு. அதை வாங்கி கொஞ்சம் வாயில போட்டு கொஞ்சம் டீல போட்டு குடிச்சு பாருங்க. அந்த டீ அந்த இதுல உள்ள இறங்கி அதை குடிச்சுக்கிட்டு அந்த ஒரு நூடுல்ஸ் விளம்பரம் வந்துச்சுல, அது குடிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில அந்த கிளாஸ்க்குள்ள ஒட்டிருக்கும். அப்படியே எடுத்து குடிச்சோம்னாதான் அதுக்கு ஒரு ஃபைனல் இதே நம்ம கொடுத்த மாதிரி. அது பயங்கரமா இருக்கும். நம்ம சொல்றதோட நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையில நல்லா இருக்கும். அதே டீல முறுக்கு. ஆமா, முறுக்கு வந்து ஒண்ணு உடைச்சு போடலாம், முடிச்சாம போடலாம். உடைச்சு நொறுக்கி போட்டுற கூடாது. அப்படியே 1-2 ஒரு முறுக்கு 2 உடைச்சு ஒரு அமுக்கு ஒரு உடையும் அதை உள்ள போட்டு இப்படி ஒரு அமுக்கு 4 பீஸா உடையும். அப்படியே மேல தூக்கலாம். இல்ல உள்ள நல்ல டீ நிறைய இருக்கு, ஒரு செம்பு நிறைய வச்சிருக்கீங்கன்னா உள்ள முக்கி பிஸ்கட் மாதிரி கொஞ்சம் ஊற வச்சு அப்படி அப்படின்னா செம்பு நிறைய டீ குடிப்பாங்களா?
ஊர் சைட்ல எல்லாம் கேட்டுன்னா தெரியும், செம்பு நிறைய தான் குடிப்பாங்க. டீ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது கிளாஸ்ல குடிக்கலாம் முடியும், செம்புல குடிச்சாதான் செம்புல. அது மாதிரி முறுக்கு போட்டு குடிச்சாலும் செம்மையா இருக்கும். அது விரல விட்டு நோட்டியா திக்கணும் கடைசி, பயங்கரமா இருக்கும். அந்த கிரிஞ்சினஸ் அதை கொடுத்து கடக்கு முறுக்கு சவுண்ட் இருக்கு, அது ஊறி இருக்கும். ஆனா மெல்லும் போது முறுக்கு 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 அப்ப அதுக்கு அந்த பேர் முறுக்குன்னு வச்சிருக்காங்களோ, சாப்பிடும்போது முறுக்கு முறுக்கு கேட்கறதுனால. கிரக டிப்ரெஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இவனை ஏன்டா கூட சேர்க்கறீங்க? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிக்சர், அதேதான் திருப்பி அதே மிக்சர் தான், மிக்சர் வித் பூந்தி. பூந்தி ஸ்வீட் பூந்தி. நான் வந்து அது வந்து ஒரு ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சதுனால ஒரு ரெசிபி மாதிரி சொல்லணும். வந்து ஒரு பாத்திரம், பொடி மிக்சர், ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, பொடி மிக்சர் பாக்கெட் கடையில வாங்கிக்கோங்க. அந்த கடையில பூந்தி இருக்கும், இல்லைன்னா பக்கத்து கடையில வாங்கி என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தொடச்சிருங்க. பாத்திரத்தை நல்லா தொடச்சிட்டு வந்து பூந்தியை பிச்சுங்க, இல்லைன்னா மிக்சர் பிச்சுக்கோங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆப்ஷன். ரெண்டே இப்படி போட்டுங்க, அப்படியே பார்க்க அழகா இருக்கும். போட்டுட்டு அப்படியே அந்த மூடி அப்படியே ஒரு ஆட்டு. இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்றது வச்சிருப்பாங்க, அது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தேவாமிருதமா ஒரு வார்த்தையினால நம்மளால இருக்கவே முடியாது, அப்படி இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் ஸ்வீட் கொடுப்பாங்க, அதுக்கு போல வந்து மிக்சர்ல பூந்தி எப்படி கொடுத்தாங்க, சூப்பரா இருக்கும். காலையில கேசரி வைக்கிற மாதிரி மத்தியானத்துக்கு இதை வைக்கலாம். மிக்சர்ல வந்து அந்த பூந்தியோட அந்த ஜீரா இருக்கும், நல்ல பூந்தி, ட்ரையான பூந்தி வாங்கிடக்கூடாது. நீங்க வந்து அந்த பூந்தி கொஞ்சம் சதசதன்னு இருக்கும், அந்த பூந்தியை வாங்கி போட்டீங்கன்னா அந்த மிக்சர்ல வந்து அந்த ஜீராவோட இது ஊறி மிக்சர் லைட்டா வந்து அந்த ரப்பர் மாதிரி பெண்டா ஆரம்பிச்சிருவாங்க லைட்டா. அதை பிடிச்சாலும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதை அப்படியே அடிச்சீங்க வச்சுக்கோங்க, டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆக்சிடென்டலா எப்படின்னா, நான் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, ஒரு கேக் வெட்டினோம், கேக் வெட்டிட்டு மிக்சர் பாக்கெட் பூந்தி பாக்கெட் சும்மா எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி. நான் சரி என்னத்தை போய் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி ரெண்டையும் ஒன்னா குடிட்டேன். இன்னும் ஒன்னா கட்டு எல்லாத்தையும் கை இப்படி பிடிச்சி கொடுத்துருவோம், சின்ன சின்ன குழந்தைல கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் கொட்டி போட்டு தின்னு பார்த்தா எதுக்கு இந்த நாளைக்கு அப்படியே திக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி நல்ல செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி பூந்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையா கிடைக்கல, வெட்டா இருக்கும். அது வெட்டா வேணும்னா ஒரு சில நேரம் பூந்தி போடலாம், இல்லைன்னா வந்து நீங்க லட்டை ஊத்தி போட்டுருவாங்க, மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க, மோத்தி லட்டு. அதை நீங்க வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சேர்த்தேன் சாப்பிட்டிருக்கியா, பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயம். என்ன எனக்கு சேர்த்து சாப்பிட்டிருக்கியா, எனக்கு என்ன தெரியா. கேரட் அல்வா இருக்கு, கேரட் அல்வாக்கு ஐஸ்கிரீம், கேரட் அல்வா குலாப் ஜாமுன் தான் ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருந்தாங்க. கேரட் அல்வாக்கு ஐஸ்கிரீம் சுட சுட இருக்கும். கேரட் அல்வா வாங்கிட்டு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேகமா இருக்கும். இது நான் எங்க ட்ரை பண்ணேன், ஃப்ரெண்டோடைய அக்கா கல்யாணத்துல. சரி புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் அல்வாவும் ஐஸ்கிரீம் சும்மா கிடந்துச்சு. சரி அது என்ன பண்றது இல்ல, சரி மிக்ஸ் பண்ணி அடிச்சு பார்ப்போம், ஐத்தனா அதிகபட்சம் போனா என்ன பேதிக்கு தானே ஆகும், பாத்துக்கலாம் அப்படின்ட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சா பயங்கரமா இருந்துச்சு. நாங்க சாப்பிடுறத பார்த்து இந்த ஹோல் மண்டபமே எல்லாருமே அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையில நல்லா இருந்துச்சு. ஐஸ்கிரீமும் காலி ஆயிடுச்சு, கேரட் அல்வாவும் காலி ஆயிடுச்சு. கேரட் அல்வால ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடணும், இல்ல ஐஸ்கிரீம் கேரட் அல்வா போட்டு சாப்பிடணும், எப்படி வேணாலும் சாப்பிடும், இஷ்டம். அது எப்படி சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி கேரட் அல்வால குலோப் ஜாமுன் போட்டு சாப்பிடுவோம், அதுவும் நல்லா இருக்கும். இந்த நீ அதான் உன்னோட பிளானு சொல்ல போனீங்கன்னா நாங்க இந்த இதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அவ்வளவா, சொல்றது மட்டும்தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடுறோம், என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுறோம். அதையும் சொல்லிடுவோம், நாங்க ஹெல்த் கான்சியஸா இருக்கோம், நீங்க தான் வந்து வீடியோ போட்டு மனசை மாத்துறீங்கன்னா இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். அதுக்காக தினமும் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. ஆமா, நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருக்கும் நல்லா இருக்கு, சாப்பிடுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பொரிகடலை. தேங்காய் பொரியல் எல்லாம் நீ வந்து நீயே கண்டுபிடிக்க முடியாது, உங்க அம்மாக்களை சொல்லி கொடுக்குறதுலாம். எனக்கு எல்லாம் சாப்பிட்டு இங்க ஒரு பாய் சாப்பிட்டு முடிச்சனே நேரம் எங்க அம்மா கை நீட்டு அப்படின்னா, என்னடா என்னத்துல கை நீட்ட சொல்லுவாங்கன்னு பார்த்தா பொரியல்ல கையில பொரியல் அள்ளி போட்டு ஒரு திருக்கொண்டு பொரியல்ல கையில போட்டுட்டு ஒரு மண்டபலம் இல்லாட்டி கருப்பட்டி திருக்கொண்டு சின்ன பீஸ் தான், நிறைய கொடுக்காது, பல்லு சுத்தி ஆயிருந்துட்டு இவ்வளவு கைப்பிடி அளவுக்கு பொரியல்னா இவங்க சென்னைக்காரங்க தெரியாது, ஒச்சக்கல்ல தானே சொல்லுவாங்க. ஒச்சக்கல்ல நம்ம ஊர்ல பொரியல்ல முட்டுக்கல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு கையளவுக்கு சும்மா கொட்டி விட்டு அந்த கருப்பட்டி இல்லாட்டி போட்டு திங்க சொல்லிடும், இல்லாட்டி தேங்காய் சில்லு, ஒரு சின்ன தேங்காய் சில்லு நல்லா இருக்கும். திருண்டா செமிக்கு சாப்பிடுறா அப்படின்னா சாப்பிட்டேன். இதெல்லாம் எங்க அம்மாட்ட வந்து கட்டுறதா நீங்க தேங்காய் சில்லு அப்படின்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கு, சாப்பிட்டோன்னே ஏதாவது சாப்பிடும். எனக்கு எங்க அம்மா இது வந்து எங்க அம்மா தான் எனக்கு பழக்கிட்டாங்க.
எப்படின்னா சாப்பிட்டேன்னு ஏதாவது சாப்பிடணும். அவருக்கு டயத்துல ஒண்ணுமே இல்லாத போது நான் என்ன செஞ்சேன்னா பொரியல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு அடிக்ட் ஆன என்ன பொரியல்லைக்கு அவ்வளவு அடிக்ட் நான். அப்படி சொல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு அடிக்டா இருப்பாங்க. நான் பொரிகல்லைக்கு அடிக்ட். எங்க வீட்டுல வாங்கினா 2 பாக்கெட் வாங்குவாங்க பொரிகல்ல. பாத்தீங்கன்னா ஒண்ணு வீட்டு யூஸுக்கு, இன்னொன்னு எனக்கு யூஸ் பண்றதுக்கு. எங்க அப்பா அப்படிதான் வாங்கி பார்த்து சரி பொரியல்ல நல்ல விஷயம் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் 2 பாக்கெட் ஆகி போடாது. சோத்துல எல்லாம் போட்டுப்பாங்க. மோசமானாலு பொரியல்லையா சாப்பாடு, சாம்பார் சாதம், குழம்பு எது வச்சாலும் எனக்கு எந்த வெஞ்சனமும் கூட தேவை இல்லைன்னா கூட பொரியல் வச்சு கூட சாப்பிட்டு வேலையை முடிச்சிருவேன். வெஞ்சனம்லாம் தெரியாத, வெஞ்சனம்லாம் சைடிஸ். இவன் என்ன திபுரி ஸ்பெஷல் ஆகக்கூடாது. வெஞ்சனம்லாம் சைடிஸ். எங்க ஊர்ல வெஞ்சனம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தேங்காய் காம்பினேஷனை நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படின்னா தேங்காய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்து உடனே ஒரு அடுத்த ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல வீட்டுல சரின்னு சொல்லிட்டு எப்பயும் நம்ம சேரதான பொரியல் எடுத்து வாயில விட்டு 2 சேர்த்த அடிச்சு நவத்துறேன். டேஸ்ட் புரிஞ்சிருச்சு. அது சயின்டிஸ்ட் ஆயிட்டு என்ன நானுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன்டா சாப்பாட அப்படின்ற மாதிரி. அந்த தேங்காய் சில்லு வித் பொரியல்ல சட்னி அரைக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தோம்னா இதுல நார்மலா நீங்க சாப்பிடும் போதே அந்த பிளேவர் பாத்தீங்கன்னா நடத்தி விட்டுரும். அதுவும் தேங்காய் கருப்பு காயா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட். தண்ணி காயா இருந்தா ஒரு டேஸ்ட் இருக்கும், கருப்பு காயா இருந்தா அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பொரியல்ல மண்டவளம் ஆனா நிறைய எடுத்துடக்கூடாது. மண்டவளம் கருப்பட்டி இத்தனை கொண்டு இல்ல முறுக்கு கொடுத்தனால சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாம் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்கிறீங்களா, சுகர் சாப்பிட்டா சுகர் வரும், அதனால நாங்க நேச்சுரல் ஆயிட்டோம் சொல்லிட்டு நாட்டு சக்கரை வாங்கி. நாட்டு சக்கரைக்கு சுகருக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. எல்லாமே பேர் எல்லாமே ஒண்ணுதான். வித்தியாசம் ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாமே சுகர் தான். சுகர் தான். நாட்டு சக்கரை சுகர் தான். அதுவும் நான் இப்ப சுகரை எடுக்கிறது இல்ல. பரவாயில்லையே நாட்டு சக்கரை தான். தற்கூரி 2 கரும்பும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறீங்களா, அதையுமே சேர்த்துக்கலாம். அந்த பொரியலை சேர்த்து சாப்பிடும் போது ஒரு டைஜஷனுக்குமே ஆமா அப்படின்னு சொன்னா அது உண்மையில கொஞ்சம் இனிப்பு திண்டா கடலை சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா மண்டவளம் கொடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா செரிமானத்தை கொடுப்பாங்க. இது எந்த ஊருக்குமே எவனுக்குமே தெரியாது. மதுரையில ஒரு 45 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். சரிங்களா? மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட சாப்பிட்டது இல்ல. என்னன்னா இந்த பிரியாணிக்கு குஸ்காக்கும் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. சரிங்களா? நீ என்ன பிரியாணிக்கு ஊறுகாய் என்ன தயிர் சோறாதுன்னு கேட்பீங்க. நீ மதுரையில ஒரு 45 வயசுக்கு மேற்பட்டவர்கிட்ட கேட்டா அதுவுமே ஒரு பாதி தான் தெரியும் அவங்களுக்கு. அந்த காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு, நம்மள டார்ச்சர் பண்ணுவானுங்க. பிரியாணிக்கு குஸ்காக்கு ஊறுகாய் சாப்பிடு. நான் சாப்பிட்டு இருக்கேன். அப்படியா? நான் சாப்பிட்டது. இது வச்சு குஸ்கா வாங்கிட்டு அதை சால்சா இல்லாம மாங்காய் ஊறுகாய் இல்லைன்னா லெமன் ஊறுகாய், அந்த 2 எடுத்துக்கலாம். இல்ல பூண்டு ஊறுகாய் கூட எடுத்துக்கலாம். அது சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட், அது ஒரு விதமான டேஸ்டா இருந்துச்சு. ஆனா அது எனக்கு ஒரு சில உனக்கு பிடிக்கல. ஆனா இவருக்கு நொட்டோரியஸ் இருக்காங்க. நொட்டோரியஸ் நம்ம நம்ம நண்பர் தான். அவையெல்லாம் பெஸ்ட் என்கிட்ட கேட்டேன், பிரியாணிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லி நான் தயிர் வெங்காயம் இல்லாட்டி மட்டன் சுக்கா மூளை இல்லைன்னா இது இருக்கு தால்ச்சா இருக்கு அப்படின்னு. ஊறுகாதான் ஊரை வச்சு தின்னு பாரு அடிக்ட் ஆயிரும் அப்படின்னு. அதான் இது எல்லாரும் மேக்சிமம் தெரியாது. மதுரையில் 40 வயசுக்கு மேல இருக்கீங்க, அதுலயும் பாதி தான் தெரியும். அதுக்கு ஒரு இது இருக்குல்ல பாய், அந்த இது ஒரு கடை நீங்க சொன்னீங்களா அன்னைக்கு, அது எப்படி அந்த கடை பாத்தீங்கன்னா இப்ப இல்ல சொல்ல போனா. அந்த கடை எங்க அப்பா தான் சொன்னாரு எனக்கு. அதாவது ராத்திரி இடத்துல லோடு மேன் சாப்பிடறதுக்காக வச்சிருந்த கடை. அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 3 மணிக்கு தான் குஸ்காவே பண்ணுவாங்க. நைட் 3 மணிக்கு அந்த கடை பிரியாணி சொல்லி நாங்க மதுரை கடைங்கன்னா மிட்நைட்லாம் பாத்துக்கோ. அப்படின்னும் போது 3 மணி கரெக்டா 3 மணி 4 மணிக்கு தான் அந்த குஸ்கா ரெடி ஆகும். அது சாப்பிட்றதுக்காகவே ஒரு கூட்டம் போகும். அதாவது லோடு மேனை தவிர்த்து போகிற கூட்டம். துங்கா நகரம் சாப்பாடுக்கு பேர் போன ஊருன்னு சொல்றதுக்கு இது ஒரு இது. கரெக்டா 4 மணிக்கு போடுவாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 4 மணில ஆரம்பிச்சு 6 மணிக்குள்ள ஃபுல்லா முடிஞ்சிடும். 3 அண்டா 4 அண்டா செய்யற இடத்துல எல்லாருமே போய் சாப்பிடுவாங்க. அதாவது லோடு மேன் தவிர்த்து அங்க அந்த ஏரியால இருக்கிறவங்க, வெளியில இருந்து சாப்பிடுறவங்க, ரிச்சாக்காரங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு இடம். அது அந்த ஹோட்டல் இல்ல, அது பேர் கூட எனக்கு சரியா தெரியல, இப்ப சொன்னாங்க மறந்துட்டேன். அடுத்து ஏதாவது ஒரு கிடைச்சுன்னா அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா சொல்றேன். அங்கதான் ஃபர்ஸ்ட் குஸ்கா போட்டு குஸ்காக்கு ஊறுகாய் வச்சிருக்காங்க. அப்படி குஸ்காக்கு ஊறுகாய் தரமா இருக்கே பிரியாணிக்கு போட்டு அப்படி இப்படின்னு. ஆனா அவங்க தெரியும் அப்பெல்லாம் அந்த சாப்பிடறது இல்ல.
ஆனா இதுவும் ஒரு காம்பினேஷன். ஆனா வந்து இது வந்து ஒரு ஃபேமஸா இருந்த காம்பினேஷன் வேற. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் சொல்லணும். ஆனா அது ஹெட்ட நான் சொல்லிடுறேன். சப்பாத்தி. ஆமா, அது என்னோட சப்பாத்தி, புரோட்டா, பூரி, இதுக்கு மூணுக்குமே வந்து கேசரி இருக்குல்ல, கேசரி, ரவா கேசரி. ஆமா, ரவா கேசரி என்ன பிளேவர்ல செஞ்சாலும் சரிதான். இதுவும் ரவா கலர் தான்டா, பிளேவர்லாம் கிடையாது, கலர் தான். அப்படியா? கலர் செய்ய வேண்டியதுதான். அது அப்படியா? 5 ரூபா பாக்கெட் அது. வாங்கி ஊத்துனா பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர் செஞ்சாலும் ஏதோ ஒண்ணு. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டாலும் கேசரி தொட்டா சூப்பரா இருக்கும். புரோட்டா, பூரி, இது மூணுத்துக்குமே பயங்கரமா இருக்கும். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். கேசரி முந்திரி பருப்புல ஆட் அட்வான்டேஜ், அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும். ஆமா, சப்பாத்தி, பூரி, புரோட்டா, இது மூணுக்குமே வந்து நீங்க கேசரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கு. ஆபீஸ்ல கொஞ்சம் கேசரி இருந்துச்சு, புரோட்டா வச்சு கேசரி எடுத்துன்னு பார்த்தா என்னை ஒரு மாதிரி எப்படி பாக்குறாங்க, என்னடா தின்னு பாருங்க நல்லா இருக்குமாடா, என்னடா ஏண்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா. இதெல்லாம் எனக்கு வீடு நான் சொல்றேன். இப்ப வீடு உலக வீடு சொல்லுவேன். அது வந்து பாத்தீங்கன்னா கேசரி தான். கேசரிக்கு வந்து சப்பாத்தி, புரோட்டான்றாங்க. நாங்க நான்லாம் தோசைக்கே சாப்பிட்டுவேன். சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகுறாங்களா, விடுதலை வாங்குறாங்க தோசைக்கு. அதாவது ஒரு நாள் வச்சாங்க, ஒரு கதை தான். நான் வீட்டுல தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சாப்பிட்டு இருக்கேன், எனக்கு கேசரி மட்டும் வச்சுட்டாங்க. ஏதோ எங்க மனம் பிறந்தனால கேசரி வச்சுட்டாங்க. நான் சாப்பிட்டு சரி கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருந்தோம், எங்க அம்மா தோசை வச்சுட்டு சட்னி வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது இல்ல, சரி இது இருக்கே ஒரு நாள் சாப்பிட்டு தான் பாப்போமேனு எடுத்து நைட்டா சுருட்டி வாயில வச்சேன். சொல்ல போனா அந்த ஒரு தோசையை பூரா அந்த கேசரி வச்சு முடிச்சிட்டேன். அந்த மாதிரி அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, பிடிக்கிறவங்க பிடிக்கணும். ஆனா கொஞ்சம் வேடாதான் இருக்கும். ஆனா நல்லா இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ப்ளோரர் தானே எல்லாமே. எக்ஸ்ப்ளோர் பண்ணி நடக்கிறது. எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாத்துறணும் சாப்பாடு விஷயத்துல. ஒன்னும் என்ன ஆக போகுது அந்த மாதிரி பண்ணி பாத்துறணும். அடுத்து வந்து இதுவும் ஒரு கொஞ்சம் வியர்டானதுதான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். நான் சொல்லி ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பமும் இனிப்பு அப்பம். கடையில பாத்தீங்கன்னா போட்டு சுடுவாங்க. காலையில 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணணுமே கடைக்காரர் சேரும் போது அப்பம் தான். ஆமா, அந்த அப்பம் இருக்கும். அதை செஞ்சு அது நேரத்துக்கு மட்டும் எங்க வீட்டுல வாங்கி நாங்க போவோம். அது வாங்கி வச்சிருப்போம். கரெக்டா பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம் வரும்போது எல்லாம் காலையிலேயே அதை சாப்பிடுவாங்க. ஒரு டீ சாப்பிடுற முன்னாடி சாப்பிடுவாங்க. டீயோட சாப்பிடுறவங்க அது வந்து பெஸ்ட். அப்ப சாப்பிடுற வழி வந்து எந்திரிச்சு கண்ணை மூடி காலைல எந்திரிச்சு அப்படியே தூக்கத்திலே அப்பத்தை சாப்பிட்டுட்டு பல்லு கூட வரக்கூடாது. அப்ப சாப்பிடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா அதை அப்படியே எடுத்து வச்சிருவேன். மத்தியானத்துக்கு சாயந்தரத்துக்கு எடுத்து வச்சிருவேன். ஏன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டயத்துல அதை எடுத்து நேரத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த மட்டன் சிக்கன் வீட்டுல எடுப்பாங்க. அது என்ன பண்ணுவேன்னா அந்த சிக்கன் குழம்பு இருக்கு பாத்தீங்கன்னா, சிக்கன் குழம்ப மேல ஊற வச்சு அதுல அந்த இதை சாப்பிட்டு பார்ப்பேன். அது சாப்பிடும்போது உண்மையிலே இருக்கலே ஒரு பெஸ்ட்னா அதுதான். இது இப்ப நான் சொன்னதுலே உலக பெஸ்ட் அதுனா அதான். உலக பெஸ்ட் அதான். காம்பினேஷன்ல கறி குழம்பு அப்பத்துல ஊத்தி எனக்கு அது பெஸ்ட். அந்த மாதிரி அரட்டி விட்டுரும். நீங்க வந்து சத்தியமா சொல்றேன், எதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்பத்துல உண்மையில இனிப்பு அப்பத்துல. ஆமா ஆமா, நல்லா இருக்குண்டா. எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது கூட தின்னு பாப்போம். எனக்கு திங்காத இந்த பிரியாணி வச்சு கூட தின்னு பாப்போம்னு தோணுது. நீ சொல்றது சத்தியமா நடத்து கூட பார்க்க முடியல. நான் என்ன சொல்றேன்னா, அப்போ வந்து மோஸ்ட்லி வீட்டுல சுடுற அப்போ கடையில வாங்க அப்போ வீட்டுல சுடுற அப்பத்துக்கு சிக்கன் குழம்பு, வெளியில இருந்து வாங்குற குழம்பு சிக்கன் பிளஸ் மட்டன் ரெண்டுமே ஊற்றி சாப்பிடும். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. இவன் கணக்கா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அடுத்து பேர் சொல்ல அது கூட சாப்பிடலாம். கேளுங்க நீங்க. அது இல்ல உளுந்த வடை கறிக்குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும் உண்மையிலே. நான் சொல்றது கூட வந்து அப்ப சொன்னேன் நான் சொல்றது சாப்பிடலாம்டா. அது நீ சொல்றது பாருங்க சொல்றேன். நானும் சாப்பிட முடியாது நான் சொல்றேன். சாப்பிட்டு உளுந்த வடை வாங்கிக்கோங்க. நல்லா மொறுன்னு இருக்கணும். சரிங்களா? அந்த சதக்கு இருக்க கூடாது. அப்படியே மெத்து அமுக்குள்ள கிரிச்சுக்குன்னு சவுண்ட் கேட்கணும். உளுந்து அது மாதிரி வாங்கிட்டு வீட்டுல வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சிருப்பாங்க கறி குழம்பு. அதுவும் சாப்பிட்டுருக்கேன். ஆமா, ஈவினிங் வந்து உளுந்தோட வாங்கிட்டு வந்துட்டு நீட்டா
ஒரு உருண்டை வடை கொஞ்சோண்டு கறி குழம்பு ஊத்திட்டு அடிச்சோம்னா நல்லா நல்லா கிருச்சு நல்லா செம்ம டேஸ்டா இருக்கும்டா அது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்பா வந்து சாரி ட்ரை பண்ணி பாருங்க. எதுவுமே ட்ரை பண்ணாம நம்ம சொல்லக்கூடாதுல்ல. முயற்சி எடுத்து பார்க்கணும். முயற்சி எடுக்காமே நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அதே இடத்துல தான் ஆளை காலையோட முயற்சி எடுக்குவாங்க. சொல்றது என்னுடைய இது. எனக்கு நான் சாப்பிடுறத நான் சொல்றேன். அது உங்க இஷ்டம். சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடுறேன் அதை. ஓகே. இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, என்ன இவ்வளவு வியர்டா இருக்கு நீ நான் சொல்லிக்கிறது. இந்த மாதிரி வியர்ட் காம்பெல்லாம் இருக்கு. நீங்க உங்களுக்கு இருக்கிறதா உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் பத்தி நாங்க பேசியிருக்கோம். இதுல நீங்க ஏதாவது சாப்பிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில வியர்ட் ஃபுட் காம்பினேஷன் இருக்கும், அதுவும் கையில கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது கட்சி கிளம்புறேன். பாப்போம். நான் உங்க நிவி, இவர் உங்க கட்ஸ். நன்றி, வணக்கம்.